இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல மக்களே. விஜய் பாரு, திவாகர் இவங்க 2 பேரும் என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க? எப்ப பார்த்தாலும் அவங்க மட்டும் தான் சரி, அவங்க மட்டும் தான் கரெக்டா பேசுறாங்க, அவங்க மட்டும் தான் உண்மையா இருக்காங்க, அவங்க மட்டும் தான் பாயிண்ட்ஸா பேசுறாங்க, மத்த எல்லாருமே பொய், மத்த எல்லாருமே ஃபேக்கா இருக்காங்க, மத்த எல்லாருமே நடிக்கிறாங்க, மத்த எல்லாருமே டாக்ஸிக்கா இருக்காங்க, அவங்க எல்லாரையுமே விஜய் பாரு பிளாக் பண்ணிடுவாங்க. இப்படி ஒரு சீனை கிரியேட் பண்ணி ஏதோ அவங்க மட்டும்தான் இந்த வீட்டுல நியாயமா நடந்துக்கிற மாதிரி மத்த எல்லாரும் சேர்ந்து விஜய் பாரு ஆப்போசிட் பண்ணி அப்படியே விஜய் பாரு அடிக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றாங்களா எதுக்கு? பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கும். அந்த ப்ரோமோல கூட பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி பழமும் நம்ம பார்வதி அக்காவும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா துஷாரை பத்தி தப்பா பேசிட்டு இருப்பாங்க. துஷார் வந்து சுயமா யோசிக்க மாட்டாங்க, அவரும் ஃபேவரட்டிசம் பாக்குறான், அவனுக்கும் அறிவே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எதுக்கு? துஷார் வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்திருப்பாரு, இந்த வேலைகளை பிரிச்சு கொடுத்திருப்பாரு. யார் யார் பாத்ரூமை கிளீன் பண்ணணும், யார் யார் வந்து தரையை கிளீன் பண்ணணும், யார் யார் கிச்சனை கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த பிரிச்சு விட்டுருப்பாங்கப்பா. அப்போ எனக்கு தெரிஞ்சு விஜய் பாருக்கு பிடிக்காத ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம அந்த பேர் லிவிங் ஏரியாவை கிளீன் பண்ற வேலை, ஓகேவா? அதை பிடிச்சு வச்சுக்கிட்டு துஷாரும் ஃபேவரட்டிசம் பண்றான், அவனுக்கு பிடிச்ச ஆளுக்கு ஒரு மாதிரி கொடுக்குறான், பிடிக்காத ஆளுக்கு ஒரு மாதிரி கொடுக்குறான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம தண்ணி பழம் 24 சிங்கி அடிச்சே நாசம் போயிடும் நினைக்கிறேன். பிக் பாஸ் டீம் உங்ககிட்ட ஒரு ரெக்யூஸ் வச்சுக்கிறேன். எங்க அண்ணன் சிங்கி அடிச்சு களைச்சு போயிட்டாப்ல, நல்லா ஒரு பெரிய சைஸ் மணில விஜய் பார்வதினு எழுதி அனுப்பினீங்கன்னா எங்க அண்ணன் கழுத்துல கட்டிக்கிட்டு கிடு விஜய் பார்வதி கிடு விஜய் பார்வதினு வீட்டுக்குள்ள சுத்தி வருவாரு. பார்க்க கொஞ்சம் இனிமையா இருக்கும். ஏன்னா தாங்க முடியல, விஜய் பார்வதிக்கு ஏதாவது ஒண்ணுனா இவர் துடிச்சு போயிடுறாரு. அவன் மொத்த வீட்டை எரிச்சுருவார் போல, அந்த நிலைமைக்கு கடந்து கத்திக்கினே இருக்காரு. அதுல கருத்து கரெக்டா இருக்கோ தப்பா இருக்கோ. 2வது விஜய் பார்வதி பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, அப்ப நானும் பேசுவேன்னு சண்டையை போட்டு உருண்டுக்கினே இருக்காங்க ப்ரோ. 24 சண்டை. இதுல நம்ம பார்வதி அக்கா வந்து கனி அக்காவை பயங்கரமா ஆப்போசிட் பண்றாங்க, அதனால கவனிக்க முடியுது. ஏன்னா அந்த 3வது ப்ரோமோலே கவனிக்க முடிஞ்சு கனி அக்காவை மேல எனக்கு ஏதோ தப்பா ஃபீல் ஆகுது. கனியக்கா ஏதோ சரியில்லை, அவங்க ஏதோ டிஃப்ரெண்டா பண்றாங்க, அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு மாதிரி அம்மா ஃபீலை கொடுத்து ஒரு மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி பேசியிருப்பாங்க. அப்ப இதை பார்த்து நிறைய பேர் எனக்கு வந்து இன்ஸ்டால டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ ஏன் இப்படி பண்றாங்கன்னா இவங்க இதுக்கு முன்னாடி சர்வைவர்னு ஒரு கேம்ல இருந்தாங்க ப்ரோ. அந்த கேம்ல கனியக்காவோட அக்கா இருந்தாங்க, அவங்க பேர் கூட ஏதோ போட்டிருந்தாங்களே, விஜயலட்சுமியா ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் விஜய் பார்வதி அவர்களுக்கும் பயங்கரமா மோதிச்சு ப்ரோ. அந்த சர்வைவர் கேம்ல வந்து நம்ம விஜயலட்சுமி தான் வின் பண்ணாங்க. ஸோ அதனால அந்த கோவத்தை தான் கனி அவர்கள் மேல காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கே புரியுதுல, அங்க வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க, அங்க வின் பண்ண முடியல. ஸோ அவங்களோட தங்கச்சியான கனியை பிடிச்சி பேசாம அடிப்பன்னு சொல்லி தான் அடிச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து இந்த விஷயத்தை எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு, ஓ இந்த சர்வைவர் கேம்ல விஜயலட்சுமி ஒருத்தவங்க இருந்தாங்களா, அவங்க கிட்ட நம்ம விஜய் பார்வதி சண்டை போட்டாங்களா, அந்த விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க கனி அவர்களோட அக்காவான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியவே வருது. சோ மொத்தத்துல விஜய் பார்வதி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்க, பிக் பாஸ் வீட்டை சும்மா விடக்கூடாது, சண்டைகளை போட்டு உருண்டுறோம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அடிச்சு அந்த வீட்டை விருப்பேத்துறோம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. பட் இங்க ஒரு பாயிண்ட புரிஞ்சுக்கணும், அவங்களாதான் வாண்டனா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஓகேவா? அது கண்டென்ட்டாவே இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வர்ற பின் விளைவுகளை அவங்க தான் அனுபவிக்கணும். ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்றாங்க, அது ஓகே தான். வீட்டில் இருக்க மொத்த பேரை வெறுப்பேத்தி தான் மட்டும் ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்றாங்க, அது ஓகே குட், நமக்கு கண்டென்ட் கிடைக்குது. ஆனா அதுக்கப்புறம் இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து அடிக்கும் போது அதையும் ஏத்துக்கணும். அந்த டைம்ல உட்காந்து ஓ எல்லாரும் எனக்கு கெட்டவன் சொல்றாங்க, நான் அடிக்கல அப்படின்னு அழக்கூடாது, ஓகே? அப்படி அழக்கூடாது. அப்படி அந்த சீனை பார்க்கும்போது எனக்கு சாச்சம்மா தேவி டோய் தான் ஞாபகம் வருது. ஏன்னா சாச்சம்மா தேவி டோய் தான் அந்த வீட்டுக்குள்ள எல்லா சம்பவத்தையும் பண்ணிட்டு சாட்டர்டே சண்டே கிளிவாயிடும் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு அழுதாங்க. சேம் அதே ஃபீல் எனக்கு முதல் வீக்ல நம்ம விஜய் பார்வதி மேல வந்துட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஒன்று சொல்லணும் ப்ரோ, கொஞ்சம் இரிட்டேட்டா தான் இருக்குது. என்னதான் கண்டென்ட் நம்ம பார்த்தாலும் கொஞ்ச நேரங்களில் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது ப்ரோ. என்ன இரிட்டேட் ஆகுதுன்னா, அவங்க கண்டென்ட்லாம் கூட ஓகே, அவங்க பேசுற விஷயம் இருக்கு தெரியுமா, அவங்க மட்டும் தான் கரெக்ட். இந்த வீட்டில் எல்லாருமே தப்பு. முக்கியமா நம்ம தண்ணி பழம் சொல்றது எல்லாருக்குமே தப்பு, இவங்களுக்கு மட்டும் தான் பாயிண்ட் பேச தெரியும், மற்ற யாருக்குமே பாயிண்ட் பேச தெரியல அப்படின்னு சொல்லி பேசுற விஷயம் தான் ஒரு மாதிரி வெறுப்பாகுது. முக்கியமா 4-5 தடவை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேமரா முன்னாடி போயிட்டு பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து டீலக்ஸ் ரூமுக்கு போயிட்டேன் பிக் பாஸ், இதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் வேற லெவலில் கண்டென்ட் கொடுப்பேன் பிக் பாஸ், அது மட்டும் இல்லாமல் நடிப்பு அரக்கனுக்கு பவர் கிடைச்சிருக்கு பிக் பாஸ், இதுக்கப்புறம் தான் நடிப்பு அரக்கன் ஆட்டத்தை பார்ப்பீங்க பிக் பாஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்க நிறைய பேருக்கு பாயிண்ட்ஸாவே பேச தெரியல பிக் பாஸ், அதனால நடிப்பு அரக்கன் உங்களுக்கு பாயிண்ட்ஸாக கொடுக்குறேன் பிக் பாஸ், தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் பிக் பாஸ் இப்படின்னு கேமராவை பிடிச்சி ஆட்டிக்கினே இருக்காரு. கேமரா ஒரு நாள் தொப்புன்னு தொங்க போகுது நண்பர்களே. ஏன்னா எவ்வளவு நாள் தான் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் சொல்லுங்க, எவ்வளவு நாள் இதை வேடிக்கை பார்க்கும் முடியலப்பா. அந்த லைவை சத்தியமா சொல்றேன், பார்க்க முடியல. கொஞ்ச நேரங்கள் சண்டைகளை பார்க்கலாம் ப்ரோ, கொஞ்ச நேரங்கள் இவங்க கத்திட்டு இருக்கதை பார்க்கலாம் ப்ரோ. ஒரேடியா இரிட்டேட் பண்ணும்போது நமக்கே வெறுப்பு வந்துருது, ஆட்டோமேட்டிக்கா வெறுப்பு வந்துருது. அண்ட் இந்த இடத்துல ஒரு விஷயத்த டீலக்ஸ் ரூம் ப்ரூஃப் பண்றாங்க. டீலக்ஸ் ரூம்ல
மீதி இருக்க அந்த ஒரு 4 பேர் இருக்காங்களே அவங்க மொக்க பீஸ் அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்காங்க. யாரு? வியானா, ரம்யா ஜோ, சுபிக்ஷா, வினோத். இந்த 4 பேரும் மொக்க வேஸ்ட், ஒன்னத்துக்கும் ஆகாது. அங்க உட்காந்து அவங்க பேர் என்ன, விஜய் பார்வதி ஒரு கண்டென்ட் கொடுக்குற கிச்சன்ல இப்ப கூட சண்டையை போட்டு உருண்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? அது என்னன்னு அடுத்த வீடியோல சொல்றேன். ஒரு சண்டையை போட்டு உருள்றாங்க, போட்டு வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. அதுல டீலக்ஸ் ரூம் உள்ளே போல. ஏன்னா இவங்க முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க. விஜய் பார்வதி என்ன பண்ணாலும் நம்ம உள்ள போக கூடாது, அவளை தனியா விட்டுறணும், அவ என்னமோ சண்டை போட்டு போறான்னு சொல்லி விட்டுறணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்ப எனத்துக்கு நீங்க டீலக்ஸ் ரூம்னு இருக்கீங்க, கிளம்பி போக வேண்டியதானே எங்கேயாச்சும். இதை தானே சேதனை சொல்லிட்டு போனாரு. டீலக்ஸ் ரூம் பவரை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க, அது என்ன மாதிரி கண்டென்ட் மேக் பண்ணான்னு பார்த்து பண்ணுங்க. இது எதை சொல்லிட்டு போனாரு? இதுதான் சொல்லிட்டு போனாரு. அந்த அக்கா ரொம்ப தெளிவா இப்போ கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? இது வராது. வியனாக்காகட்டும், ரம்யா ஜோகாகட்டும், சுபிக்ஷாவாகட்டும், யாருக்கும் வராது ப்ரோ. இந்த வாரம் ஃபுல்லா விஜய் பார்வதி வச்சு செய்ய போறாங்க. விஜய் பார்வதி அவர்களுக்கான கண்டென்ட் தான் குமிய போகுது. ஆனா இங்க நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். டாஸ்க் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அன்னைக்கு பலத்த அடி வாங்குவாங்க. விஜய் பார்வதியும் தண்ணி பழம்லாம் எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி டாஸ்க் விளாண்டுக்க மாட்டார். ஓகேவா? ஒன்று விஜய் பார்வதியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரு சில டாஸ்க்ல எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஆப்போசிட் யாரும் அடிச்சிட்டாங்கன்னா உடனே ஓரத்தில் உட்காந்து அள்ள ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய் பார்வதி கஷ்டம் தான். ஸோ டாஸ்க் வந்தால் தான் இனி நல்லா இருக்கும். டாஸ்கே இல்லாமல் சும்மா விட்டா ஒரு மாதிரி கத்தி கத்துறதே நம்ம ஒரு கண்டென்ட்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கத்துறாங்களா, சண்டை போடுறாங்களா, கண்டென்ட் எப்படி பார்த்துட்டு இருந்தோம். கண்டென்ட் என்ன மாதிரி கண்டென்ட்லாம் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்த்துருக்கோம். இப்போ இந்த நிலைமையில உட்காந்துருக்கோம். அதை நினைக்கும் போது தான் மன வருத்தமா இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. எஃப்ஜே ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்காப்ல, அந்த பக்கம் சபரி ஒரு மாதிரி காமிச்சிட்டு இருக்காப்ல, வினோத் ஒரு மாதிரி காமிச்சிட்டு இருக்காப்ல, விக்ரம் ஒரு மாதிரி காமிச்சிட்டு இருக்காப்ல. எல்லாருமே ஒரு வித ஆட்டிடியூட காமிக்கிறாங்க. பட் யாருமே இன்னும் கரெக்டான அந்த கண்டென்ட்டுக்குள்ள வரல, கரெக்டான ஃபைட்குள்ள வரல. அதுக்கு டாஸ்க் தேவை, டாஸ்க் வேணும். இப்போ ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் ஆகி போய் இருக்கு ப்ரோ. இந்த 2 வீட்லயும் அங்க ஒரு குரூப்பிசம், இங்க ஒரு குரூப்னு ஃபார்ம் ஆகி போய் இருக்காங்க. இந்த ஃபார்ம் ஃபுல்லா உடையணும்னா டாஸ்க் வரணும். டாஸ்க்ல மாத்தி இவங்க அடிச்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த குரூப் எல்லாமே உடஞ்சி அடுத்த ஒரு குரூப் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அது உடஞ்சி ஃபுல்லா கண்டென்ட்டா கிரியேட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 4ல இருந்து கண்டிப்பா வீக்லி டாஸ்க் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பவுமே திங்கக்கிழமை இப்படிதான் ஃப்ரீயா விட்டுருப்பாங்க ப்ரோ. அது மட்டும் இல்லாம இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மெயின் டாஸ்க்கே இதுவாக தான் இருக்குது. இந்த டீலக்ஸ் ரூம், இந்த பிக் பாஸ் ஹவுஸ், இதுதான் மெயின் டாஸ்க்காவே போன மாதிரி இருக்குது. அப்பப்போ சின்ன டாஸ்க் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். பெரிய லெவலில் டாஸ்க் இருக்காது. வைல்ட் கார்டெலாம் வந்த பிறகு எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவலில் டாஸ்க் இருக்கும் ப்ரோ. ஏன்னா இவங்கெல்லாம் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க ப்ரோ, விஜய் பார்வதிகள் பண்றது உங்களுக்கு கண்டென்ட்டா பாக்குறீங்களா, இல்ல கண்டென்ட்டாவே இருந்தாலும் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது ப்ரோ? சம்டைம்ஸ் அவங்க பேசுற விஷயங்கள் எல்லாமே ஒரு மாதிரி அவங்க மேல எனக்கு வெறுப்பை தான் கொடுக்குது ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு வந்து அது வெறுப்பை தான் கொடுக்குது. ஓப்பனா சொல்ல போனா அதை நான் ஒரு சைடு கண்டென்ட்டா பார்த்தாலும் இன்னொரு சைடு எனக்கு ரொம்ப வெறுப்பை கொடுக்குது. ஏன்டா இப்படி போட்டு பண்ணிட்டே இருக்கீங்க, வெறுப்பா இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. ஒரு சோத்துக்கு சண்டை போட்டு முதல் ப்ரோமோ வந்துச்சுல, அது இப்போதான் வீட்டுக்குள்ள முடிஞ்சு. அது ஒரு மொக்க சீன் ப்ரோ. ஒண்ணுமே இல்லாத விஷயம். விஜய் பாரு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அதுல தண்ணி போல குதிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. ஓகேவா? விஜய் பாரு ஸ்டார்ட் பண்ணி விட்டு அவங்க பாட்டு அப்படியே ஒரு மாதிரி காணாம போயிட்டாங்க. அதை தண்ணி போல பிடிச்சி வச்சுட்டு எனக்கு சோத்தை கம்மியா போட்டாங்கன்னு ஒரே சண்டை. இதுல பெரிய சிரிப்புனா ஒரு 3-4 பவுல் கிட்ட வாங்கி சாப்பிட்டுருக்காரு போல. அது அடுத்த வீடியோல ரொம்ப கிளியரா சொல்றேன். அவ்வளவு சோத்தை தின்னுட்டும் அண்ணனுக்கு பஞ்சாயத்து கேட்குது. பார்ப்போம் என்னதான் இவர் பண்ணி வச்சிருக்காருங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நீங்க சொல்லுங்க, இந்த விஜய் பார்வதி பண்றது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? அண்ட் அந்த கனி மேட்டர் சொன்னல, ஒருவேளை அந்த சர்வைவர் கேம்ல அவங்க அக்கா பண்ண விஷயத்துக்காக தான் இங்க தங்கச்சியை பழி வாங்குறாங்களா? இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டிருக்கேன். அப்படி அது உண்மையா இருந்துச்சுன்னா என்னால ஒரு விஷயத்தை உறுதியா சொல்ல முடியும். அங்க அக்காவே அடிச்சு ஓட விட்டாங்க, தங்கச்சி மட்டும் என்ன பார்த்துட்டா சும்மா இருப்பாங்க? கண்டிப்பா சம்பவம் இருக்கும். பட் இப்ப நிறைய பேர் கனி அவர்களுக்கு மேல ஒரு ஹேட் கொடுக்குறாங்க. என்னன்னா உப்பு போட்டாங்கன்னு. அதையும் ஒரு கண்டென்ட் எடுத்துக்கோங்க, அதையும் ஒரு டாஸ்கா எடுத்துக்கோங்க. பட் நம்ம அந்த உப்புக்கு ஆப்போசிட்ல தான் பேசணும். உப்பு போடக்கூடாது, சாப்பாடை வேஸ்ட் பண்ண தப்புன்னு சொல்லி தான் பேசியிருக்கோம். பட் நீங்க எல்லாத்தையுமே கண்டென்ட்டா பார்க்கும்போது சேம் அதையும் கண்டென்ட்டா பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா விஜய் பார்வதிக்கு மட்டும் அது கண்டென்ட் அப்படின்னு எடுக்கும்போது கனி அவர்களுக்கு அதை கண்டென்ட்டா எடுக்கலாம். இல்ல விஜய் பார்வதிகள் பண்ற நிறைய விஷயங்கள் தப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கனி அவர்கள் பண்ணது தப்பு தான். இங்க யாருக்கும் நான் சப்போர்ட் பண்ண விரும்பல. பட் நீங்களே ஒரு இடத்துல பயாஸ்டா இருக்கீங்க. ஸோ அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.